உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவுக்கு 134 தொகுதிகள். எடப்பாடி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுகவுக்கு 134 தொகுதிகள் ஒதுக்கீடு. ஆச்சரியமா இருக்கா? அதிமுகவுக்கே தொகுதி ஒதுக்குறாங்களா? அதிமுக தான் மற்ற கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கும். ஆனா அதிமுகவுக்கே தொகுதி ஒதுக்க வேண்டிய நிலைமை, கொடுக்கிற தொகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக என்னைக்கு கூட்டணி வச்சுச்சோ அன்னைக்கே அதிமுகவுடைய சுயமரியாதை போச்சு. அதான் உண்மை. இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் சொல்றாங்க, பீகார்ல கூட்டணி அமைச்சரவை அமைவது போன்றே தமிழகத்திலும் கூட்டணி அமைச்சரவை அமையும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாப்புல. பீகார்ல பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி போட்டியிட்டுச்சு. 2 பேரும் சம பங்கு போட்டியிட்டார்கள். அதான் உண்மை. 2 பேரும் சம பங்கு போட்டியிட்டார்கள். பாஜக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதைவிட சில தொகுதிகள் குறைவாக ஐக்கிய ஜனதா தளம் வெற்றி பெற்றுள்ளது. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் நிலைமை. 234 தொகுதிகள்ல 100 தொகுதிகள் பாஜக போட்டியிட வேண்டும் என்று அடம்பிடிக்கிறது. 134 தொகுதி தான் அதிமுக போட்டியிட வேண்டும் அப்படின்னு பாஜக சொல்லுது. இது அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, அதிமுகவுக்கு ஒரே கூட்டணி கட்சி பாஜக மட்டும்தான். வேற எந்த கட்சியும் அதிமுக கூட்டணிக்கு வர தயார் இல்லை. ஆக பாஜகவோடு கூட்டணி வச்சா 134 தொகுதி தான் அதிமுக போட்டியிட முடியும். 134 போட்டியிட்டு 100 தொகுதி ஜெயிக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அப்படிங்கிறப்போ கண்டிப்பா பாஜகவோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும். ஆக அதிமுகவுடைய நிலைமை பரிதாப நிலைமைக்கு போச்சு. அதிமுக மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி பிரிச்சு கொடுக்கும். ஆனா இனி வருங்காலங்கள்ல அதிமுக பாஜக கொடுக்கிற தொகுதியை தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது எடப்பாடிக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது.